வணக்கம் மக்களே, நான் அவங்க செக் தமிழ். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம போய் சாப்பிட்டு பார்க்கலாம். அங்கே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் நான்வெஜ் தாலி. இங்கே மீடியம் ஸ்பைசி. வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு அதுக்கு முன்னாடியே நான் கேட்ட ராயல் க்ரௌன் கோலா கொண்டு வந்து வச்சுட்டாரு. ஸோ இது வந்துட்டு கொக்கோ கோலாவுக்கு சப்ஸ்டிடியூட்டாக இங்கே நிறையா லோக்கல் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இது வந்து இதுக்கும் கொக்கோ கோலாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் இது கொஞ்சம் ஸ்வீட்டர் வெர்ஷனாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அவங்க லஸ்ஸி எல்லாம் கொடுக்குறாங்க. அதுவும் ஃப்ளேவர்ட் லஸ்ஸி எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க கொடுக்குறாங்க. இங்கே ஒயின் பியரை விட தண்ணியோட விலை ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சில்லி சட்னி மாதிரி இருக்குங்க. இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு ஆனால் சூப்பராக இருக்குது. நம்ம இப்போ ஆர்டர் பண்ண ஃபுட் வந்துருச்சு. பட்டர் நான் அண்ட் பன்னீர் பட்டர் இதெல்லாம் வந்துட்டு இங்கே வந்துட்டு இந்தியன் பிரெட்ஸ்ன்னு சொல்லி இங்கே வாங்கி சாப்பிட்றாங்க. இந்த இடத்துல வந்துட்டிங்கன்னா இது ஒரு நேபாளிஸ் ரெஸ்டாரண்ட்டுங்கிறதுனால அவங்களோட ஐகானிக் பிளேசஸ் அதெல்லாம் வந்துட்டு இங்கே போஸ்டர்ஸாக இங்கே ஒட்டியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா சுவாமி புத்தநாத் டெம்பிள் வச்சுருக்காங்க, ஜானகி டெம்பிள் வச்சுருக்காங்க, அன்னபூர்ணா ஹிமாலயா ரேஞ்சஸ் அந்த மாதிரி நிறைய போஸ்டர்ஸ் ஒட்டியிருக்காங்க. எனக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நேபாளோட நேஷ்னல் ஃப்ளாகோட வச்சுருக்காங்க. ஃபன் ஃபேக்ட், நேபாள் ஃப்ளாக் மட்டும்தான் இந்த ஷேப்பில் இருக்கும். மிச்ச நாட்டோட எல்லா ஃப்ளாக்ஸும் வந்துட்டு ரெக்டாங்குலர் ஷேப்பில் தான் இருக்கும். இப்போ நான் வந்துட்டு குலோப் ஜாமுன் ஆர்டர் பண்ணியிருந்தேன் டெசர்ட்டாக. ரொம்ப நாள் ஆச்சு குலோப் ஜாமுன் சாப்பிட்டு. இங்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஆர்டர் பண்ணணுன்னா டின்டு ஆல் கேன்டு குலோப் ஜாமுன்ஸ் தான் கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷாக சூடாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டேன். ஸோ வந்துருச்சு. குலோப் ஜாமுன் தான் யூஸ் பண்ண முடியாது. இங்கே எனக்கு யாரையுமே தெரியாது. யாரும் பேரியர் நான் ஃபீல் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். ஏன்னா நம்ம தனியாக இருக்கோம் அப்படிங்கிறப்ப தேவையான பேசிக் நெசசிட்டிஸ் எல்லாத்தையும் இந்தியாவிலேருந்து வரும்போது கொண்டு வந்துருங்க இருந்துக்கலாம். எனக்கு என்ன ப்ராப்ளம்னா நான் வந்து வெஜிடேரியன். ஸோ நான் வெஜிடேரியன் பர்கர் அப்படின்னா மெக்டொனால்ட்ஸில் வந்து வெஜிடேரியன்ஸ்கி டூரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வந்துட்டீங்க அப்படின்னாலே இந்த பேரியர்லாம் உங்களுக்கு இருக்க தான். உங்களோட என் பேர் பார்த்தீங்க அப்படின்னா மகாலிங்கம். நான் வந்து தென்காசி மாவட்டத்திலேருந்து இங்கே வந்தேன். நான் இங்கே மாஸ்டர்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே வந்தேன். விஎஸ்பி டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆஸ்ட்ரோவா கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த யூனிவர்சிட்டியில் தான் நான் வந்து மாஸ்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன். நான் இங்கே வந்தப்போ நான் ரொம்ப ப்ராப்ளமாக பார்த்த ஒரு விஷயம் வந்து லாங்குவேஜ். அங்கே இருக்கும்போது எல்லாருமே என்ன சஜஸ்ட் பண்ணுறவங்க எல்லாருமே செக் ரிப்பப்ளிக் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா லாங்குவேஜ் வந்து ஒரு பேரியரே இல்லை, லாங்குவேஜ் வந்து ஒரு ப்ராப்ளமே இல்லை, அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் கஷ்டமே தெரியாது, நம்பி இருக்க வேண்டிய இருக்காது. 2 இயர்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு பஸ்ஸில் ஏறிட்டு டிக்கெட்ஸ் எடுக்க முடியாது, ஒரு ஷாப்பில் போய்ட்டு ஒரு திங் வாங்க முடியாது. எப்பயுமே வந்து நம்ம கூகுள் டிரான்ஸ்லேட்டையே நம்பி இருக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் க்ரியேட் ஆகிடும். தனியாக டோட்டலாக லாங்குவேஜ் பேசவே ஆள் இல்லாமல் தனியாக இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் க்ரியேட் ஆகிடும். ஸோ வந்து செக் லாங்குவேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் செக் லாங்குவேஜ் வேலைக்காக வந்தாலும் சரி, படிக்கிறதுக்காக வந்தாலும் சரி, என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 6 months ஆகுது பேசிக் லெவல் கான்வர்சேஷனுக்கு செக் லாங்குவேஜ் படிச்சுட்டு இங்கே வரது ரொம்ப நல்லது.
ஸோ நான் இங்கே வரும்போது இங்கே எனக்கு யாரையுமே தெரியாது. நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டடி சென்டர் மூலமாக தான் நான் இங்கே வந்தேன். யூரோப்பியன் ஸ்டடி சென்டர்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்சி, அவங்க மூலமாக தான் நான் இங்கே வந்தேன். ஸோ நான் இங்கே வரும்போது இங்கே எனக்கு யாரையுமே தெரியாது, யாரும் ஹெல்ப்புக்கெலாம் யாருமே கிடையாது. ஸோ நம்மளே தான் நம்மளை பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனு. இங்கே வந்ததுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துலேயுமே நான் கொஞ்சம் ஹெசிடேஷன், அது மட்டும் இல்லாமல் ஒரு பேரியர் நான் ஃபீல் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். ஏன்னா நம்ம தனியாக இருக்கோம் அப்படிங்கிறப்ப அந்த பேரியர் ஆப்வியஸாக இருக்கும் உங்களுக்கும். ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இங்கே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பேசிக் நெசசிட்டிஸ் எல்லாத்தையும் இந்தியாவிலேருந்து வரும்போது கொண்டு வந்துடுங்க. மிக்ஸி, மாவுலாம் இங்கே வந்து நம்ம இந்தியன் ஃபுட்டே நீங்கள் மறந்துடுங்க. சவுத் இந்தியா, அதுவும் எஸ்பெஷலி சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் கிடைக்காது. இப்போது சில ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லாம் இருக்குது, பட் ஸ்டில் சவுத் இந்தியன் ஃபுட்டுக்கான ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 10% தான் கிடைக்கும். பேசிக்லாம் கிடைக்கும், நம்ம தான் ரெடி பண்ணிக்கணும். இட்லி பண்ணுறதா இருந்தால் மாவு அந்த மாதிரி ஐட்டம்ஸ். இல்லை நான் பிஸா பர்கரே சாப்பிட்டு வாழ்ந்துருவேன் அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, நீங்கள் இருந்துக்கலாம். எனக்கு என்ன ப்ராப்ளம்னா நான் வந்து வெஜிடேரியன். ஸோ நான் இங்கே வந்தப்போ இங்கே எல்லாமே பீஃபு, போர்க்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் மெஜாரிட்டி இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா அது இல்லாமல் பர்கர்ஸே கிடையாது. வெஜிடேரியன் பர்கர் அப்படின்னா மெக்டொனால்ட்ஸ்லேயும் சப்வேலையும் பர்கர் கிங்கையும் தவிர நீங்கள் வேறு எங்கேயுமே சாப்பிட முடியாது. அது இங்கே பார்த்தீங்கன்னா செக் ரிப்பப்ளிக்கில் ரொம்ப ரேர். அவுட் ஆஃப் 10 வந்து 2 இடத்துல தான் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ரொம்ப ரேர். அவங்ககிட்டையும் அன்றைக்கி ஸ்டாக் இல்லைன்னா உங்களுக்கு வெளியில் வந்தீங்கன்னா ஃபுட்டே கிடைக்காது. ஸோ வெளியிலலாம் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் நான் இப்போ என்ன ப்ராக்டிஸ் ஆகிட்டேன் அப்படின்னா டார்டிலாஸ், அப்படி இல்லைன்னா இங்கே கெபாப்ஸ்லாம் வந்து வெஜிடேரியன்ஸ்கி டூரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ராப் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. ஸோ நான் அதுக்கு அடாப்ட் ஆகிட்டேன். ஸோ அந்த மாதிரி ஃபுட்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸிங்க ரனோல்கின்னு சொல்லுவாங்க, அது சாப்பிட்டுக்கிறது. இப்படி தான் வந்து 1 or 2 days ட்ராவல் மேனேஜ் பண்ணுறது. மேக்ஸிமம் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் சிட்டிஸ்க்கு அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 days இருக்கிற மாதிரி பிளான் பண்ணி போய்க்கிறது. சிட்டி விட்டு வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னாலே இந்த பேரியர்லாம் உங்களுக்கு இருக்க தான் செய்யும். ஃபுட்டு விட்டு வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா எல்லாம் போக முடியாது, பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. ஸோ ரெஸ்ட் ரூம்ஸ் போகணும் அப்படின்னா கேஷ் வேணும், காயின்ஸ் வேணும். அதுதான் ரொம்ப நமக்கு தெரியாமல் இருக்க விஷயம். கார்டெலாம் நம்ம சும்மா டேப் பண்ணிட்டு உள்ளே போயிடுவோம். சிட்டிக்குள்ளெலாம் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் கார்டு இருக்கும். பட் சிட்டியை விட்டு வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. நிறைய இடங்களில் கேஷ் இல்லாமல் சிட்டி விட்டு வெளியே இருக்கிறது வந்து ஆல்மோஸ்ட் ரொம்ப கஷ்டமான விஷயம். சேஞ்சஸாக வச்சுக்கிறது ரொம்ப அபவ் மார்க் எடுத்திங்கன்னா அது டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டான ஒரு எஜுகேஷன் சிஸ்டம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து அசைன்மெண்ட்ஸு இல்லை ப்ராஜெக்ட்ஸ் கொடுப்பாங்க. அதில் 50% அபவ் மார்க் எடுத்திங்கன்னா அதில் பாஸ் ஆனீங்க அப்படின்னா ரிட்டர்னுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. ரிட்டர்ன்லேயும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிட்டர்ன் வந்து 20 மார்க்ஸுக்கு தான் இருக்குது அப்படின்னா அந்த 20 மார்க்ஸில் 11 மார்க்ஸ் எடுத்திங்கன்னா தான் நீங்கள் பாஸ். ஸோ அதுலேயும் அந்த 50% தாண்டி எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரல் எக்ஸாம். நீங்கள் அந்த அவங்க கேட்குறத நீங்கள் போர்டில் போய் எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு டேலண்டடாக இருக்கணும். ஸோ இது இப்படி தான் இங்கே இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம். இந்த 3 செமஸ்டரில் ஒரு பேப்பர் உங்களுக்கு பேர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பேப்பரை திரும்ப அடுத்த வருஷம் வின்டர் செமஸ்டரில் தான் எடுக்க முடியும். டிகிரி முடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா பேப்பர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி கிரெடிட் வந்ததுக்கு அப்புறமா தான், எல்லா கிரெடிட்டும் வந்ததுக்கு அப்புறமா தான் டிஃபென்ஸ்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சிஸ்டம் இருக்குது. டிஃபென்ஸ் என்னன்னா இந்த 2 years இல்லை இந்த 5 years நீங்கள் படித்ததை ஒரு கமிட்டி முன்னாடி நீங்கள் போய் ப்ரெசென்ட் பண்ணணும். அவங்க உங்ககிட்ட கொஸ்டின்ஸ் த்ரோ பண்ணுவாங்க. அப்புறம் நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட் ஒர்க்கு அந்த தீசிஸ்ன்னு சொல்லுவோம் நாங்கள் இங்கே, அதை வந்து நீங்கள் டிஃபெண்ட் பண்ணணும். உங்களோட ஒர்க்கை நீங்கள் டிஃபெண்ட் பண்ணணும். அவங்க கொஸ்டின்ஸ் த்ரோ பண்ணுவாங்க அந்த கமிட்டியிலேருந்து. நான் 2 years ஸ்டடீஸை 3 years எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பையன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப க்ளோஸான பையன் ஒரு பையன் இருக்கான். அவன் வந்து 2 years ஸ்டடியை 4th year வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் முடிக்காமல் படிக்க சுற்றிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இங்கே இருக்கும். ரெண்டாவது ப்ரொஃபஸர்ஸ் வந்து லாங்குவேஜ் பேசுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 80% ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே இங்கிலீஷ் பேசுவாங்க. பட் நம்ம பேசுகிற இங்கிலீஷ் ஸ்டைல் வந்து பிரிட்டிஷ்லேருந்து நம்ம கற்றுக்கிட்டது. ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க பேசுகிறது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே வர ஃபாரினர்ஸுமே வந்து செக் ரிப்பப்ளிக் காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் கம்பேர்ட் டு நியர்பை யூரோப்பியன் கண்ட்ரிஸ். ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்தது. ஸோ ஐ தாட் இட்ஸ் குட் டு. அது எல்லாமே வந்துட்டு இங்கிலீஷில் தான் பேசியிருப்பார். ஸோ எனக்கும் வீடியோஸ்க்கெல்லாம் இவர் தான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு, எடிட்டிங்க்கு இதுக்கெல்லாம். கேமராஸ்க்கெல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க யார் கேமரா பிடிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிவிட்டு. ஸோ இவர் தான் எனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டெக்னிக்கல் ஆர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் இல்லை இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இவர்கிட்ட கேட்டிங்கன்னா இவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். இவரோட சேனலில் நீங்கள் கேட்டாலும் ஓகே, இல்லை என்னோடய சேனல் மூலிமா கேட்டாலும் ஓகே. கண்டிப்பாக வந்துட்டு இவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். இல்லை